அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு மோமினுக்கு பயனளிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதுக்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோடு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் அவனுடைய அருள் வளங்களையும் அவனுடைய மன்னிப்பையும் அள்ளி அள்ளி பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதம் நம்மை அடைந்து ஒரு வாரம் கடந்த இந்த நிலையில் ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நோன்பை பற்றி தான். நோன்புகளோட சிறப்புகள் என்ன, அதை எவ்வாறு பிடிக்கணும் அப்படின்னு நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் தெரிஞ்சிருப்போம். இந்த ஒரு வாரத்தில் நாம் நோன்பு நோற்றும் பழக்கப்பட்டும் போயிருக்கும். அதாவது சாப்பிடாம பருகாமல் இருப்பது இப்போ நமக்கு அவ்வளோ சிரமமாக இருக்காது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் நோன்பை பற்றி தெரிஞ்சுக்க வேற என்ன இருக்குது அப்படின்னா, நம்முடைய ரப்பு நம் மீது நோன்பை ஏன் கடமையாக்கினா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதிலை நம்மால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா. ஏன் நம்முடைய ரப்பு நம் மீது இந்த நோன்பை கடமையாக்கினான்னோ அதன் நோக்கம் என்னன்னோ நமக்கு சரியான புரிதல் இருக்கா? அவனே தன் திருமுறையில் அதை பற்றி சொல்கிறான். சூரா அல் பக்ரா 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இரையச்ச முடியவர்களாக திகழக்கூடும். அதாவது இந்த வசனத்துல அல்லாஹ் நம்மை டைரக்டா அழைச்சு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எனது அடியார்களே அப்படின்னு நம்ம அழைச்சு அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த வசனத்துல வரும் அஸ்ஸியாம் என்ற வார்த்தை நோன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அரபு சொல்ல அஸ்ஸியாம் என்ற வார்த்தைக்கு விட்டு விடுதல் அல்லது கடினமாக பயிற்சி அளித்தல் என்பது பொருளாகும். இந்த வசனத்துல அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், அதாவது உங்கள் முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கியது போல அதன் மூலமாக நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாறக்கூடும். இந்த வசனத்துல வரும் லஅல்லக்கும் தத்தகூன் என்பதற்கு நீங்களும் இரையச்சம் உடையவர்களாய் மாறக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னா தக்வானா என்ன? அதை நாம் முன் சென்றவர்கள், அதாவது சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றிய நன்னோர்களும் இந்த தக்குவாவை எப்படி விளங்கி வச்சிருந்தாங்க, அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தக்குவா என்பதை நீங்களும் நானும் என்னன்னே தெரியாம வெறும் இரையச்சம்னு சொல்லி சுருக்கி வச்சிருக்கோம். ஆனா தக்குவாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வகையில டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அல்லாஹ்வை பற்றி சொன்னாலோ, அல்லாஹ்வை பற்றி எண்ணினாலோ, அல்லாஹ் பற்றி பேசப்பட்டாலோ அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரியவன், அவனுடைய தாத்தி என்ன, அவனுடைய ஆட்சி அதிகாரம் என்ன அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நம்மள்ட்ட இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் அப்படின்ட்டு ஒரு பிரமிப்பு நம்மள்ட்ட இருக்கணும். இரண்டாவதா பணிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரியவன், அவன் நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டானா உடனே செய்யணுமே அப்படிங்கிற ஒரு துடிப்பு நம்மள்ட்ட இருக்கணும். அதாவது பணிவு இருக்கணும். மூன்றாவதாக பயம். அப்படி அவன் ஒன்று சொல்லி நம்ம செய்யாம போயிட்டா அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாம போயிருமோ, அவன்கிட்ட நாம தனிச்சு தெரியாம போயிருவோமே, அப்படி செய்யாம போயிட்டா நம்மள வெறுத்து ஒதுக்கிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கணும். நான்காவதா ஆதரவு. நாம அவனுக்கு பிடிக்காத ஒன்றை செஞ்சிட்டாலோ அல்லது நமக்காக சொன்னதை செய்யாம போயிட்டாலோ அதற்காக பாவ மன்னிப்பை வேண்டியும் நாம ஒவ்வொன்றிற்கும் தேவை உடையவர்கள், நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் அவனிடமே வேண்டியும் ஆதரவு வைக்க வேண்டும். இப்படித்தான் நீங்களும் நானும் இறைச்சத்தை புரிந்து வச்சிருக்கிறோமா? ஆனா இப்படித்தான் நம் முன் சென்றவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில நமக்கு முன் சென்றோரை உதாரணமா காட்டுறான். அவர்கள், அதாவது சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றிய நன்னோர்களும் இறை அச்சத்தையும் இறை நேசத்தையும் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், நாமும் அவனை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது.
இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பின் நோக்கமாகவும் சொல்றான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பயிற்சி களமாக வச்சு நாம உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உண்பது குடிப்பது போன்ற ஹலாலான சில தேவையை பிட்ட சில கால நேரம் நம்மை செய்ய விடாமல் தடுப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பயிற்றுவிக்கின்றான். அதாவது நம்முடைய உடல் தேவையை கட்டுப்படுத்தி நமது உடலை சுத்தப்படுத்துவது போல, டீடாக்ஸ் பண்ணுவது போல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் குப்பையை, கோபம், பொறாமை, கஞ்சத்தனம், பொய், புறம் போன்ற குப்பையை நம்முடைய உள்ளத்தை விட்டு நீக்கி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அதாவது தூய்மைப்படுத்த வேண்டும். ஸோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் குப்பையை நீக்காம நமது உடல்ல உள்ள குப்பையை மட்டும் நீக்கிறதுனால நம்முடைய ரப்புக்கு எந்த தேவையும் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்முடைய உள்ளத்தை கெடுக்கும் குப்பைகளை நீக்கி நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் இந்த நோன்புடைய நோக்கம். அதாவது இந்த ரமலானுடைய நோன்பு நரக நெருப்பிற்கு அழைத்து செல்லும் குப்பைகளை நம் உள்ளத்தில் சேர்க்கும் ஷைத்தானுக்கு விளங்கிட்டு நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பாதுகாத்து இறை நேசத்தை, அதாவது நம் ரப்புடைய நேசத்தை பெற்றுத்தரும் கேடயமாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நோன்பை, அதாவது நம் உள்ளத்தை அரித்து நாசமாக்கிய நம்முடைய தீய செயல்களை நம்மை விட்டும் நீக்க நமக்கு உதவும் இந்த நோன்பை நம் முன்னோர்கள் எப்படி விளங்கியிருந்தார்களோ அவ்வாறே நாமும் புரிந்து கொண்டு நம்முடைய ரப்புடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.